ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெட்னரி படிக்கிறதுக்கு சில பேர் ஆசைப்படுவீங்க. அந்த படிப்புக்கு என்ன பேர், அதே மாதிரி அது எந்த யூனிவர்சிட்டியில் கவுன்சிலிங் நடக்குது, ஸோ அதுக்கு எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறது, அதுக்கு எத்தனை சீட்ஸ் இருக்குது, எந்தெந்த காலேஜஸில் சீட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றிலாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் பார்த்துட்டிங்கன்னா எல்லா கோர்ஸுக்கும் கேரியர் கைடன்ஸ் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம எந்த யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாடு வெட்னரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறவங்க தான் இதுக்கான கவுன்சிலிங்கை நடத்துகிறாங்க. ஓகேங்களா, இது டான்வாசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த படிப்புக்கு நம்ம என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்துருவோம். பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 3 சப்ஜெக்ட் இருக்கலாம், அல்லது பாட்னி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த சப்ஜெக்ட் இருக்கலாம். ஓகேங்களா, அல்லது பிடெக் கோர்சஸ் இதே யூனிவர்சிட்டிஸில் பார்த்துட்டிங்கன்னா பிடெக் கோர்சஸ் வழங்குறாங்க. எப்படி அக்ரிக்கு பார்த்துட்டிங்கன்னா பிடெக் கோர்சஸ் வழங்குறாங்களோ அதே மாதிரி இவங்களும் பிடெக் கோர்சஸ் வழங்குறாங்க. ஸோ பிடெக் கோர்சஸ் படிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த 4மே பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஸோ பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி நீங்கள் படித்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அகாடமிக் ஸ்ட்ரீம், ஒகேஷனல் ஸ்ட்ரீம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஒகேஷனல் அப்படின்றது தொழில் சார்ந்தமாக நீங்கள் 12லேயே பார்த்திங்கன்னா இந்த ஒகேஷனல் குரூப் எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, அந்த ஒகேஷனல் குரூப் எடுத்தவங்களுக்கு புரியும். அந்த ஒகேஷனல் குரூப் எடுத்தவங்களுக்கு நீங்கள் பயாலஜியும் ஒகேஷனல் சப்ஜெக்ட்டுக்குரியது மட்டும் இருந்தால் போதும். ஓகேங்களா, ஆனால் அகாடமிக் ஸ்ட்ரீம் எடுத்தவங்க கண்டிப்பாக பயாலஜி இருக்கணும், அதோட ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருக்கணும். இப்போ நீங்கள் பயாலஜியில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்களோ அதை கம்ப்ளீட்டாக 100க்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 100க்கு தான் வரும், அதை அப்படியே எடுத்துக்கோங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் நீங்கள் எடுத்த மார்க் ரெண்டையும் ஆட் பண்ணி அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 100 கிடச்சிரும். அந்த மார்க் எடுத்துக்கோங்க, அதுதான் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி சேர்ந்து. ஸோ இந்த 200 தான் உங்களுடைய கட் ஆஃப் ஃபார் த அகாடமிக் ஸ்ட்ரீம். ஒகேஷனல் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் ஒகேஷனல் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சப்ஜெக்டில் 100ம் பயாலஜியில் 100ம் ஆக மொத்தம் 200. இதில் நான் பயாலஜி படிக்கல சார், பியூர் சயின்ஸ் குரூப்காரங்க இருப்பாங்க, பாட்னி, ஜுவாலஜி அப்படி இருந்துச்சின்னா பாட்னி, ஜுவாலஜியும் டுகெதராக வச்சுக்கிட்டு 100க்கு மாற்றிக்கணும். ஓகேங்களா, எப்படி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியை சேர்த்து 100க்கு மாற்றினீங்களோ அதே மாதிரி பயாலஜி, அதே பாட்னி, ஜுவாலஜியும் சேர்த்து 100க்கு மாற்றிக்கிங்க. ஓகேங்க, அடுத்து பிடெக் கோர்சஸ்க்கு அப்படின்னு சொல்கிறது அதான் கொடுத்துரும். அகாடமிக் ஸ்ட்ரீமில் பிடெக் கோர்சஸ்க்கு எல்லாத்தையுமே 50க்கு மாற்றிக்கணும். ஃபிசிக்ஸ் 50, பயாலஜி 50, கெமிஸ்ட்ரி 50, மேத்தமெட்டிக்ஸ் 50. சார் இப்போ நான் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இந்த பிடெக் கோர்சஸ் பண்ண முடியாது, ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மேக்ஸ் இருக்கணும், ஏன்னா அது ஒரு இன்ஜினியரிங் கோர்சஸ் அதுதான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கவுன்சிலிங் ஆன்லைன் மூலமாக தான் நடக்கும். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைனில் தான் நடக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும் நீங்கள் நேரடியாக போக வேண்டி வரும். ஓகேங்களா, ஸோ ஆன்லைனில் சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே ஆன்லைன் தான். அதை முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் காலேஜுக்கு அந்தந்த காலேஜுக்கு போய் நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா, சரி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த படிப்புக்கு என்ன பேர் அப்படின்னா PVSC அண்ட் AH அப்படின்னு பேர். பேச்சுலர் ஆஃப் வெட்னரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹாஸ்பிட்டரி அப்படின்னு ஒரு கோர்ஸு. இது படிக்கிறதுக்கு நமக்கு இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி மட்டும் இருந்தால் போதும். பிடெக் கோர்சஸ்ன்னு சொன்னோம், அதுக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் என்னென்ன எலிஜிபிள் இருக்கணும் ஃபஸ்ட் அப்படின்னா இந்த எலிஜிபிள் க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேண்டிடேட் ஷுட் பி தமிழ்நாட்டில் இருக்கணும். அடுத்து பாஸ் +2, அதாவது 10th +2 +1 +2 முடித்து பாஸ் ஆனவங்களாக இருக்கணும். ஓகேங்களா, அதே மாதிரி ஸ்டேட் போர்டாக இருந்தால் அவங்க +1 கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கணும். அடுத்து ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா 17 இயர்ஸ் ஷுட் ஹாவ் அட்டைன் த ஏஜ் ஆஃப் 17 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 17 இயர்ஸை ரீச் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் என்ன வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னா SC STக்கு நோ ஏஜ் லிமிட்டு, பட் அதர் கேண்டிடேட்க்கு 21 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த இதுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ரெகுலர் அட்மிஷன் ஸ்டார்ட் மந்த் ஆஃப் அக்டோபர் மாதம் எவரி இயரும் இது ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் பார்த்துட்டிங்கன்னா இந்த PVSC அண்ட் AH கோர்ஸுக்கான டூரேஷன், நம்பர் ஆஃப் சீட்ஸு அண்ட் கேம்பஸ். ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 5.5 இயர்ஸ், அதாவது 4.5 இயர்ஸ் நீங்கள் தியரி படிப்பீங்க, ப்ளஸ் 1 இயர் பார்த்திங்கன்னா இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் அதற்கான ப்ராக்டிஸ் எடுப்பீங்க. ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுப்பீங்க 1 இயர். ஸோ ஆக மொத்தம் 5.5 இயர்ஸ். மொத்தம் எத்தனை சீட் அப்படி இருக்குன்னா 580 சீட்ஸ் இருக்குது. இதில் ஒவ்வொரு
காலேஜுக்கும் எத்தனை சீட்டுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மெட்ராஸ் வெட்டினரி காலேஜில் 120 சீட்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 100 சீட்ஸ் வந்து நாமக்கல் வெட்டினரி காலேஜில் இருக்குது. அடுத்து திருநெல்வேலியில் 100 சீட்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஒரத்தநாடு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் 100 சீட்ஸ் இருக்குது. அடுத்து சேலத்தில் பார்த்திங்கன்னா 80 சீட்ஸ் இருக்குது. அடுத்து வந்து தேனி டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு 40 சீட் இருக்குது. அடுத்து திருப்பூரில் ஒரு 40 சீட் இருக்குது. ஆக மொத்தம் நமக்கு எவ்வளோ சீட்ஸ் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 580 சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. மொத்தமே 580 சீட்ஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவும் வரும். ஸோ இது நம்ம கீழே பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா பிடெக் கோர்சஸ்னு சொன்னேன். பிடெக் கோர்சஸ்னால் நீங்கள் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி படிச்சிருக்கணும்னு சொன்னேன். கண்டிப்பாக மேக்ஸ் இருக்கணும்னு சொன்னேன். இதில் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி இதில் 40 சீட் இருக்குது. இது வந்து 4 இயர்ஸ் தான். இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் கிடையாது. ஓகேங்களா? இன்ஜினியரிங் மாதிரி தான். நீங்கள் எப்படி அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் இன்ஜினியரிங் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இதுவும். ஃபுட் அண்ட் டெய்ரி டெக்னாலஜி இது வந்து சென்னையில் இருக்குது. அடுத்து பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜி 4 இயர்ஸு. இது வந்து ஹோசூரில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பிடெக் டெய்ரி டெக்னாலஜி இது வந்து சென்னையில் இருக்குது. 20 சீட்ஸ் தான். ஸோ இதுதான் இது. அதே பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் டு சேஞ்ச் அப்பான் த அப்ரூவ்டு பை வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க 15% டோட்டல் சீட்ஸ் ஆஃப் த பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் ரிசர்வ்டு கேண்டிடேட் செலக்டட் பை த வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா. இதுதான் ஆல் இண்டியா கோட்டால்னு சொல்லுவோம். இந்த நீட் எக்ஸாம்லாம் எழுதி வருவாங்க. இந்த ஆல் இண்டியா கோட்டாவில் 15% இந்த சீட்லேருந்து போயிடும். ஓகேங்களா? அதே மாதிரி பிடெக்ஸ் டோட்டல் சீட்ஸ் ஆஃப் த ரிசர்வ்டு ஃபார் த கேண்டிடேட் செலக்டட் பை ஐகேர் எக்ஸாம்னு ஒன்று எழுதுவாங்க. ஸோ அந்த எக்ஸாம் மூலமாக செலக்ட் ஆகிறவங்களுக்கும் இந்த பிடெக் கோர்சஸில் வந்து 15% போயிடும். ஓகேங்களா? ஸோ சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறது 4.5 இயர்ஸ் வந்து உங்களுக்கு தியரி, அது 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ஸு நடக்கும். ஓகேங்களா? பிடெக் கோர்சஸ்க்கு பொறுத்த வரைக்கும் 4 இயர்ஸ் தான். ஸோ அதில் வந்து 8 செமஸ்டர்ஸ். ஓகேங்களா? இது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கவுன்சிலிங் வந்து நமக்கு எப்பயுமே ரிசல்ட் வந்து ஒரு 1 or 2 வீக்ஸுக்கு அப்புறம் தான் இதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த இன்ஜினியரிங் நடக்கும், அதுக்கப்புறம் அக்ரி நடக்கும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வெட்டினரி நடக்கும். ஏன் வெட்டினரி லேட்டாக நடக்குது அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் வேறு எந்த காலேஜும் மாற விட மாட்டாங்க. ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து இது எண்டில் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.